Welcome back students. இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு வச்சோம். ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் கன்வென்ஷனல் அண்ட் தென் மாடர்ன். இந்த உங்கள் புக்கில் வந்து இந்த கன்வென்ஷனல் மெத்தட் மட்டும்தான் இந்த சாப்டரில் இருக்குது. இந்த கன்வென்ஷனல் மெத்தட் வந்து பார்க்குறோம். இப்போது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, இந்த மெத்தட் ஆஃப் ப்ரொபகேஷனில் நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல. நேச்சராக நடக்கிறத நல்லா ஸ்டடி பண்ணி அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையோட பிரின்சிபலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணலான்றதை படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் கூட ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க. F is equal to Q1 Q2 by R square அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது the force between two charges is directly proportional to the product of charges and inversely proportional to the square of distance between them. இந்த ஃபார்முலாவை நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டோன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நிறைய என்சைம்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அதை என்ன பண்ணுவோம், ஃபெர்மெண்டர்ஸில் போட்டு அதை க்ரோ பண்ணி அந்த என்சைம்ஸ், விட்டமின்ஸ்லாம் நம்ம எடுத்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ சயின்ஸே வந்து மெயினாக நம்ம வந்து இயற்கையோட விஷயத்தை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் வந்து சயின்ஸில் உள்ள ஒரு பேசிக் திங். இதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் நேச்சராக என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிட்டோம். என்னது, ரூட்ஸ், ஸ்டெம், லீஃப்லலாம் பட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அது நியூ பிளான்ட்டாக டெவலப் ஆகுது. அதாவது அந்த பார்ட்ஸுக்கு நியூ பிளான்ட் டெவலப் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குன்றது ஸ்டடி பண்ணியாச்சு. அதை பேசிக்காக வச்சு தான் இந்த 2 மெத்தட்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க, கன்வென்ஷனல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து 3 டைப்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து cutting, second type grafting, third type layering. இந்த 3 மெத்தடையுமே நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ கட்டிங் மெத்தடுங்கிறது வந்து நார்மலாக ஒரு ஸ்டெம்மோ, ரூட்டோ, லீஃபை வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கிராஃப்டிங் பார்த்திங்கன்னா அதை விட அட்வான்ஸ்டாக நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி பார்த்தாங்க. அடுத்து கிராஃப்டிங்கில் வந்து ஏன் 2 பிளான்ட்டை வந்து ஃப்யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ 2 பிளான்ட்டை வந்து ஃப்யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் கிராஃப்டிங் ஆச்சு. அடுத்து லேயரிங், அது வந்து அதோட அட்வான்ஸ்டு. என்ன பண்ணாங்க, ரூட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஹார்மோன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு நியூ பிளான்ட்டை வந்து அந்த மதர் பிளான்ட்லேருந்தே ரூட்குரிய ஹார்மோன்ஸ் அங்கே அப்ளை பண்ணி அந்த நியூ பிளான்ட்டை க்ரோ பண்ண வச்சாங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டெக்னிக்கும் வந்து அட்வான்ஸ்டாகி போயிட்டே தான் இருக்கும். கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். மாடர்ன் மெத்தட் வந்து ரொம்ப அட்வான்ஸ், தட் இஸ் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ வந்து கட்டிங் அண்ட் லேயரிங் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் கிராஃப்டிங் பார்க்கலாம். கட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு இமேஜாகவும் அதை மாற்றி வச்சுக்கிறோம். கட் பண்ணுறது இதில் வந்து ரொம்ப சிம்பிள், 3 விஷயம். ரூட்டை கட் பண்ணி நியூ பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது, ஸ்டெம்மை கட் பண்ணி நியூ பிளான்ட் க்ரோ பண்ணுறது, இன்னொன்று லீஃப் கட் பண்ணி க்ரோ பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஃபஸ்ட்டு ரூட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ரூட்டை கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து மேலஸ். ஸோ நம்ம ரூட்லேயே இந்த மாதிரி எம் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிறோம், மேலஸ். அடுத்து ஸ்டெம்முக்கு வந்து ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ், போகன்வில்லா. ஸோ நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் பிக்சரை நம்ம வந்து வரைஞ்சி வச்சுக்கிறோம். அப்போனா நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணுறாங்க, போகன்வில்லா, மொரிங்கா. ஸோ மொரிங்காங்கிறது வந்து ட்ரம்ஸ்டிக், அதையுமே வந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறோம், ட்ரம்ஸ்டிக். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் லீஃபு கட் பண்ணி அந்த நியூ பிளான்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து லீஃப் அப்படிங்கிறனாலே அந்த வேர்டு வந்து ஃபில்லம் அப்படின்றது வந்து வரணும். ஸோ
bryophyllum. Phylla அப்படினாலே leaf. Bryophyllum, begonia, BB. ஸோ ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். கட்டிங்கில் 3 root, stem, leaf அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து லேயரிங். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட். அதில் வந்து 2 டைப்ஸ். இங்கே வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங். மவுண்ட் லேயரிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். அந்த ரோஸ் பிளான்ட்டில் கூட நம்ம வந்து படுப்போம். அதை வந்து நம்ம பிக்சராகவே வந்து இது பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டெம்மை வந்து அப்படியே வளைச்சி அந்த சாயில்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே வச்சுருப்போம். இது வந்து பேரண்ட் பிளான்ட்டு. பேரண்ட் பிளான்ட்லேருந்து ஸ்டெம்மை வச்சுப்போம். அதை பிக்சராகவே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து கொஞ்ச நாள் கழித்து இது வந்து ஒரு க்ரோ ஆகி இங்கே வந்து ரூட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இதை தனியாக எடுத்து ஒரு பிளான்ட்டை செப்பரேட் பிளான்ட்டை க்ரோ பண்ண வச்சுருவோம். தட் இஸ் மவுண்ட் லேயரிங். நெக்ஸ்ட் திங் இஸ் ஏர் லேயரிங். ஏர் லேயரிங் தான் வந்து நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மில் வந்து ஒரு கட் பண்ணி அந்த இடத்துல ரூட்ஸ்க்குரிய ஹார்மோன்ஸை அந்த இடத்துல வச்சிடுறோம். ரூட்ஸ்க்குரிய ஹார்மோன்ஸ் அங்கே வச்சோன்னா அது வந்து அந்த இடத்துல ரூட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பித்து அது ஒரு நியூ பிளான்ட்டாக அந்த பிளான்ட்லேருந்து நியூ பிளான்ட்டாக வந்து டெவலப் ஆகுது. அப்போ அது வந்து என்னது ஏர் லேயரிங். ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னிக். நம்ம ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஸ்டடி பண்ணி அந்த ஹார்மோனை இங்கே அப்ளை பண்ணி நியூ பிளான்ட் க்ரோ பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இது ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் நெக்ஸ்ட் வந்து கிராஃப்டிங். அதை மட்டும் வந்து தனியாக செப்பரேட்டாக பார்ப்போம். கிராஃப்டிங்னு எடுத்துக்கிட்டோன்னா கிராஃப்டிங்கில் 2 பார்ட்ஸ் வந்து ரெண்டு பிளான்ட்ஸை வந்து ஃபியூஸ் பண்ண போகிறோம். 2 பிளான்ட்ஸில் ஒரு டிசைரபிள் கேரக்டர்ஸ் எடுத்து ஃபியூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு நியூ பிளான்ட்டில் 2 கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், ஹை ஈல்டு, இதெல்லாம் வந்து ஃபியூஸ் பண்ணி 2 கேரக்டரை வந்து கொண்டு வந்துடலாம் ஒரே பிளான்ட்டில். ஸோ கிராஃப்டிங்கிறதுல வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸ்டாக் சியான். ஸோ ஸ்டாக் வந்து அப்படிங்கிறது வந்து எப்பயுமே சாயிலோட அட்டாச்சாக இருக்கும். சியான்ற பாட்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து ஃபியூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 பிளான்ட்ஸை ஃபியூஸ் பண்ணி ஒரு புது பிளான்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸ்டாக் சியான். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 மெத்தட் இருக்குது. அந்த 5 மெத்தடையும் நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதி வச்சுக்கணும். அப்ரோச் கிராஃப்டிங், பட் கிராஃப்டிங் செகண்டு. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம மாற்றிக்கிறப்போ நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்ட ஈஸியாக இருக்கும். அப்ரோச் கிராஃப்டிங், பட் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங். நான் ஸ்டாக் சியான் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த சிம்பிள் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வெட்ஜ் கிராஃப்டிங். இந்த அப்ரோச் கிராஃப்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பிளான்ட்டையும் வந்து ஒரு இது ஸ்டாக் வந்து சாயிலோடு சேர்ந்துருக்கும். சியானை வந்து அப்படியே வந்து ஃபியூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2 அப்ரோச் பண்ணுறதுனால தட் இஸ் அப்ரோச் கிராஃப்டிங். இப்போ பட் கிராஃப்டிங். எந்த கிராஃப்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். அதுக்கு வந்து நான் சிம்பிளாக ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். அந்த க்ளூவை நீங்கள் நல்லா கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா டெஸ்ட்டில் வந்து என்ன கிராஃப்டிங்க்கு எந்த மாதிரி சியான் வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். பட் கிராஃப்டிங்க்கு வந்து டீ ஷேப்டு சியான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டீ ஷேப்டாக அந்த ஸ்டாக்கில் கட் பண்ணிவிட்டு அந்த சியானை வந்து டீ ஷேப்டு சியானை வந்து ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பட் கிராஃப்டிங். அதில் வந்து டீ ஷேப் அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து க்ரௌன் கிராஃப்டிங்கில் வெஜ் ஷேப்டு ஷியான் யூஸ் பண்ணுவாங்க. வெஜ் ஷேப்பில் ஷியானை கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டாக்குக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த டபிள்யூன்னு மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். அடுத்து வந்து டங் கிராஃப்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, 2ம் வந்து சேம் சைஸாக இருக்கும். 2 சேம் சைஸை வந்து அப்படியே வச்சு 2ஐயும் வந்து டை பண்ணிடுவாங்க. தட் இஸ் டங் கிராஃப்டிங். அடுத்தது வெட்ஜ் கிராஃப்டிங்கில் ஒரு ட்விக் ஸ்டாக்குக்குள்ளே சியானை வந்து ஒரு ட்விக்கை வந்து உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அதான் வந்து வெட்ஜ் கிராஃப்டிங். இப்போ வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றிட்டோம். எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துட்டோம்.
இப்போ இதை நீங்கள் ஈஸியாக இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ தான் என்னதுன்னா ட்விட் அப்படிங்கிற வேர்டை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ட்விட்டர். ஸோ அதனால் ட்விட் அப்படிங்கிற வேர்டை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பட் கிராஃப்டிங்கில் டி ஷேப்டு சியான், க்ரௌன் கிராஃப்டிங்கில் வெஜ் ஷேப்டு சியான், டங் கிராஃப்டிங்கில் சேம் சைஸ் அண்ட் வெஜ் கிராஃப்டிங்கில் ட்விக் இஸ் இன்சர்ட்டட். ஸோ இந்த எந்த கிராஃப்டிங்க்கு என்ன சியான் யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து உங்களுக்கு மறக்காது. த ட்விட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிராஃப்டிங் வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு போக முன்னாடி இந்த கிராஃப்டிங்கை இந்த பிக்சரை ஒர்க்கு கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் இம்மிடியேட்டாக எல்லாமே கரெக்டாக ஃப்ளாஷ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.